பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் அதிசய நந்தி. மேலும் மகா சிவராத்திரி அன்று சுவாமியின் மீது சூரிய ஒளிப்படும் அதிசய நிகழ்வு. அந்நேரத்தில் சிவலிங்கம் நிறங்கள் மாறி தெரிவதும் இன்னும் ஆச்சரியமான சில விஷயங்கள். மேலும் இந்த ஆலயத்தின் சிவபெருமான் சொர்ணம் கொடுத்த சொர்ணகடேஸ்வரர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செமல சங்கர். இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான திருக்கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் ஆதனூர் என்ற கிராமத்தின் அருகில் அமைந்துள்ளது நெய்வானை என்ற அழகிய கிராமம். இங்குதான் அமைந்துள்ளது சொர்ணகடேஸ்வரர் திருக்கோவில். இங்கு மூலவர் சொர்ணகடேஸ்வரர் அருள்பாலிக்கின்றார். தாயார் நீலமலர்கண்ணி அருள்பாலிக்கின்றார். இறைவன் பொற்குடம் கொடுத்த நாயனார் என்ற கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நந்தி பக்தர்களுக்காக சிவனிடம் வேண்டிக் கொள்வதாகவும் இங்கு ஒரு ஐதீகம். ஆலயம் உள்ளே நுழைந்தவுடன் நந்தி, பலிபீடம், கொடிமரம் ஆகியவற்றையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. தலவிருட்சம் புன்னை மரம் இங்கு காணப்படுகிறது. ஆலய சுற்று பிரகாரத்தில் நால்வர் சன்னதி, முருகப்பெருமானுக்கென்று தனி சன்னதி, விநாயகப் பெருமானுக்கென்று தனி சன்னதி, காசி விஸ்வநாதர் மற்றும் அம்பாளுக்கென்று தனி சன்னதியாகவும் பார்க்க முடிகிறது. இறைவன் மூலவர் ருத்ராட்ச பந்தலின் கீழ் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார். மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் சுவாமியின் மீது சூரிய ஒளி விழுகிறது. அந்நேரத்தில் சிவப்பு, பச்சை, வெள்ளை என நிறங்கள் மாறி மாறி சிவலிங்கம் தெரிகிறது. ஆலயத்தின் துவாரபாலகர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் நால்வர் சன்னதியில் மிகவும் விசேஷமான ஒன்று திருஞான சம்பந்தர் இங்கு ஆடல் கோலத்தில் காணப்படுகின்றார். இதற்கு ஒரு தல புராணங்கள் சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்தர் பல சிவதலங்களுக்கு யாத்திரை சென்று கொண்டிருந்தார். அச்சமயம் இத்தலம் வரும்பொழுது இருளாகிவிட்டதாம். எனவே இருளில் வழி தெரியாமல் நின்று விட்டாராம். அச்சமயம் சிவபெருமான் அம்பாளை அனுப்பி திருஞான சம்பந்தருக்கு வழிகாட்டி அழைத்து வருமாறு கூறினார்.
இதன்படியே அம்பாள் திருஞான சம்பந்தருக்கு வழிகாட்டி அழைத்து வரும்போது திருஞான சம்பந்தரோ மகிழ்ச்சியில் திளைத்து நடனமாடிக்கொண்டே பதிகங்களை பாடிக்கொண்டும் வந்தாராம். இதனால் இங்குள்ள திருஞான சம்பந்தர் நடனகோலத்தில் காட்சியளிக்கின்றார். மேலும் சனகாதி முனிவர்கள் நால்வரும் இங்குள்ள சுவாமியை பூஜித்து வழிபட்டுள்ளார்கள். ஆலயத்துடைய தல வரலாறு. முன்பொரு காலத்தில் இந்த பகுதியானது விவசாய இடமாக இருந்ததாம். மிகவும் செழித்து வளர்ந்த இந்த கிராம பகுதியில் வசதியான வாழ்க்கையில் இறைவனை மறந்தனர். இதனால் வருண பகவானிடம் மழை பொழியுமாறு சிவபெருமான் கூறினார். வருணனும் மழை பொழிந்து வெள்ளத்தை வரச் செய்தார். ஊர் முழுவதும் வெள்ளம் நிரம்பி மக்களும் அஞ்சினார்கள். சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தார்கள். மனமிறங்கிய சிவபெருமான் மாறு வேடத்தில் ஒருவர் வீட்டில் வந்து நெல் மூட்டைகளை தருமாறும் கேட்டுள்ளார். அவரும் கொடுக்கவே நெல் மூட்டைகளை தூக்கி ஏரியில் அணையாக கட்டியுள்ளார். வருண பகவானும் மழையை நிறுத்தினார். மழையில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ஆனாலும் வெள்ளத்தில் தன் உடைமைகள் அனைத்தையும் இழந்தார்கள். இறைவனிடம் தஞ்சம் புகுந்தார்கள். இதன் பிறகு இறைவன் மனமிறங்கி பொற்குடங்களை வாரி வழங்கினார். இப்படி மக்களுக்கு பொற்குடங்களை வாரி வழங்கியதால் இங்குள்ள இறைவன் சொர்ணகடேஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கின்றார். ஆலய கல்வெட்டுக்களிலும் இறைவன் பொற்குடம் கொடுத்தருளிய நாயனார் என்று குறிக்கப்படுகிறது. இந்த ஆலயம் முழுக்கவே கல்வெட்டுக்களாலையும் நிறைந்திருக்கு. சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுகளும் இங்க பார்க்க முடிகிறது. முதலாம் குலோத்துங்க சோழன், விக்ரம சோழன், பல்லவ மன்னர்கள், கோப்பெருஞ்சிங்கன், விஜயநகர மன்னர்கள் வரை பல மன்னர்களுடைய கல்வெட்டுகளும் இந்த ஆலயத்துல நம்மால பார்க்க முடிகிறது. ஆலய கருவறை முன்மண்டபத்துல மகாவிஷ்ணு தன் இடது மடியில் வணங்கிய கோலத்தில் மகாலட்சுமி அமர்ந்துள்ள காட்சியும் இங்க நம்மால பார்க்க முடியுதுங்க. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கின்றார்.
அம்பாள் நீலமலர் கண்ணி இங்கு தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். மேலும் நவகிரக சன்னதி பைரவர், சூரிய பகவான் என தனி சன்னதியாகவும் பார்க்க முடிகிறது. என்னங்க, இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.